இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிராமத்து கருவாட்டு குழம்பு, அதுவும் என்ன கருவாடுன்னு கேட்குறீங்களா? வஞ்சர கருவாடில் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதோட சிக்கன் 65வும் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், வஞ்சர கருவாடை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. அதோட அவிச்ச முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். காய்கறிகள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 10 பல் பூண்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வரணுங்க. அப்படியே நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா செவந்து வந்த பிறகு 1 ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1/4 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி தாங்க கட் பண்ணி சேர்த்துருந்தேன். உங்களுக்கே தெரியும், தக்காளி ரொம்ப விலையாக விற்கிது. அதனால் 2 தக்காளி நம்மளுக்கு போதும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. உப்பு கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி, வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு சூப்பராக. இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காவை இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். அதுவும் சூப்பராக இருக்கும். கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி நான் அதில் சேர்த்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு கருவாட்டு குழம்பு. அப்படியே எல்லா காய்கறிகளையும் அதில் சேர்த்துட்டு ஒரு கலரிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த வெங்காய தக்காளியோட சாறு காய்கறியில் இறங்கும். இப்போ நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியும் நான் சேர்த்துட்டேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டு குழம்பு நல்லா காரமாக இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். அதனால் நான் 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருந்தேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம அவிச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவிச்ச முட்டையை சேர்த்துட்டேன். அப்படியே நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் போட போகிறோம். அது என்னென்னா, ஒரு சின்ன துண்டு வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். இந்த வெல்லத்தை சேர்க்கறதுனால குழம்பு நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. காய்கறிகளும் வெந்துட்டுருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சர கருவாடு தாங்க சேர்த்துருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கு வஞ்சர கருவாடு கிடைக்கலனா நீங்கள் எந்த கருவாடு, குழம்பு கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிராமத்து கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், காய்கறிகளும் வெந்துருச்சு.
கருவாடும் நல்லா வெந்துட்டுருக்கோம். ஏன்னா கருவாடு ஆல்ரெடி நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதுவும் நல்லா வெந்துட்டுருக்கோம். எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. குழம்பு நல்லா மணக்குதுங்க. அப்படியே வீடே கமக்குது. சரி, நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வேறு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு கையளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணுங்க. நல்லா ப்ரௌனாக வந்த பிறகு 1 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த தாளிப்பு ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க. அந்த தாளிப்பை தான் நான் உங்களுக்கு இது மாதிரி சொல்லியிருக்கேன். தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலரிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கலர வேணாம், கருவாடு குழஞ்சிட போகுது. சும்மா லைட்டாக மேலோட்டமாக நம்ம கலரிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கும் போதே அவ்வளோ நாக்கூறுற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இந்த மாதிரி நீங்கள் கருவாட்டு குழம்ப ட்ரை பண்ணுங்கள். கிராமத்து கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, கருவாட்டு குழம்பு சூப்பராக ட்ரை பண்ணியாச்சு. இன்றைக்கி சண்டேன்றதுனால பசங்க சிக்கன் எப்படியும் செய்ய சொல்லுவாங்க. அதனால் நான் சிக்கன் 65வும் செஞ்சுருந்தேன். சிக்கன் 65 ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிக்கன் 65 நிறைய வெரைட்டியான சிக்கன் 65லாம் நான் கொடுத்துருக்குறேன். அந்த வெரைட்டியான சிக்கன் 65ல் இது ஒரு வெரைட்டி சிக்கன் 65 தான் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். தவா சிக்கன் 65 தான் இது. ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா டிஷ்ஷையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி சிக்கன் 65 நல்லா செவந்து நம்ம பொரித்த பிறகு ஃபைனலாக நீங்கள் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரையும் யாருமே சொல்லாத சீக்ரெட் தாங்க இது. சிக்கன் 65ல் அப்படியே நீங்கள் ஃபைனலாக மிளகுத்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நான் இன்றைக்கி வாழை இலை கிடைக்கல, அதனால் பேப்பர் இலையை வச்சு நம்ம வறுத்த சிக்கன் 65வை நான் அந்த இலையை வச்சு அப்படியே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேங்க. ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி ருசியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் சமைக்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கருவாட்டு குழம்பையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.